பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஒரு மலையிலிருந்து தம்மிடத்தில் வந்த திரளான ஜனங்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்கிறார். அவர் அப்படி உபதேசித்த போது ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேக காரியங்களை இயேசு அவர்களுக்கு பேசுகிறார். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் என்றால், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று. மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து பேசுகிறார். ஆனால் மோசே எப்படி பேசுகிறார்? உன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்று ஜனங்களுக்கு மோசே பேசுவதை பார்க்க முடியும். ஆனால் அதே வார்த்தையை இயேசு பேசும்போது எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியும். இதை தான் கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், நான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் பரலோக தேவன் மட்டுமே. அந்த அதிகாரம் இவரில் வெளிப்பட்டதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அநேக வசனத்தை கேட்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி ஆச்சரியப்பட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார், இயேசுவுக்கு பின்னாக வருகிறார்கள். அப்படி வரும்போதுதான் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வருகிறான். அவன் வந்து இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதியாய் இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வீர் என்றால் அவன் சுகமடைவான், பிழைப்பான் என்று அவர் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் 100 பேருக்கு அதிபதியாய் இருக்கிறேன், ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான் என்று. அதாவது வியாதியாய் இருக்கிறவன் அந்த 100 பேர்களில் ஒருவன். அவனுக்கு நான் அதிபதி. அவனை நான் போ என்றால் போவான், வா என்றால் வருவான். ஆனால் என்னுடைய அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. என்னுடைய அதிகாரத்தை வைத்து அவனுக்குள் இருக்கிற வியாதியை என்னால் போக்க முடியாது. என் அதிகாரத்தை வைத்து, என் அதிகார வார்த்தையினாலே அந்த வேலைக்காரனுக்குள் இருக்கிற வியாதியை போக்க முடியாது. ஆனால் உம்முடைய அதிகாரம் என்பது எல்லை இல்லாதது. எல்லா அதிகாரமும் உம்முடையதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். இப்படி அவன் அறிக்கையிட்டதை இயேசு கேட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று. அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல, வார்த்தையை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வசனத்தை கேட்டு ஆச்சரியப்படுகிறோம், ஆச்சரியப்பட்டு விட்டு அப்படியே செல்லுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் மட்டும் இராமல் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறதற்காக அல்ல தேவன் நம்மோடு பேசுகிறது. அதை நாம் அறிக்கையிட்டு சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மோடு பேசுகிறார். எனவே நம்மோடு பேசப்பட்ட வார்த்தைகளை அறிக்கையிடுவோம், சுதந்திரிப்போம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. நீர் நல்லவரப்பா தகப்பனே. எங்களோடு நீர் பேசி நம்ப பண்ணின வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.